ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? இதில் ஏதாவது சதி வேலை இருக்கான்றதையும் ஆராய வேண்டியிருக்குது. ஏன்னா ஃபீஸ் வேறு பிடுங்குறானுங்கன்னா யார் இந்த திருப்பணிகளை செய்வாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். 77 எம்ஜிஆர் ஆட்சி வந்தப்போ முதல் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறுபவர்களுக்கு இதனுடைய காரியகர்த்தாக்கள் யார், இந்த புண்ணியவான்கள் யார் என்பது நன்றாகவே தெரியும். அதாங்க இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு உண்மையிலே பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க, இதெல்லாம் தொடருமா, அதெல்லாம் வேறு விஷயம். உண்மையிலேயே இன்றைக்கி வந்து முக்கியமான துறைகளில், மின்சாரத்தில், மின்துறையில், பொதுப்பணித்துறையில், நம்ம அந்த மாதிரியான இடங்களில் வந்து சாலை மேம்படுதல் அந்த மாதிரியான துறைகளில் வந்து பெரிய அளவில் வந்து இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின்வாரிய அலுவலகத்துக்குள்ளே புரோக்கர்ஸே கிடையாது. இந்த இருபெரும் கழகங்களோட ஆட்சியில் யார் ஆட்சி வந்தாலும் காட்சிகள் மாறலன்னு அந்த இடைத்தரகர்கள் தான் ஆண்டாங்க மாநில அரசியல். அவங்க சும்மா இருப்பாங்களா? பரிபூர்ண தூய்மைவாதம் என்பது பேராபத்து. இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த மணி ஃப்ளோ இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சோர்ஸுக்கு வரல, கஜானாவுக்கு வரலன்னா ப்ரைவேட்டுக்கு போவோம், யார் ஆளுங்கட்சி அங்கே போவோம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி இங்கே திருப்பியிருக்காங்க. சில முயற்சிகள் நடக்கின்றனங்க. அதுதாங்க கொஞ்சம் செட்டிலாக அனுமதிக்கணுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அட்டூழியத்தை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 1 மாத காலம் ஆகுது தாவேகா ஆட்சிக்கு வந்து. 1 மாத காலம் ஆகும்போது இன்னும் பிரச்சனைகள்லாம் இன்னும் தீர்க்கப்படவே இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்குறல்கள் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த மின்வெட்டு அப்படின்ற பிரச்சனை பெரிய அளவில் வந்து ஒரு பூகம்பமாக மாறி இருக்கு பல இடங்களில். அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள்லேயே பல இடங்களில் வந்து இரவு நேரங்களில் மின்வெட்டு, குறிப்பாக நேற்று இரவுலாம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த மின்வெட்டு அப்படின்றது தொடர்ந்து இருக்குன்றதை கேட்க முடியுது, பல செய்தி சேனல்களில் வந்து பார்க்க முடியும் போது இந்த பிரச்சனையை அணுகிற விதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ அன்புமணி அவர்கள் கூட வந்து பேசும்போது இதற்கு காரணம் தாவேகா கிடையாது, பழைய திமுக ஆட்சி தான் இதற்கு வந்து காரணம் அப்படின்றது. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. பல இடங்களில் ஃபியூஸ் கேரியரை வந்து எடுத்துகிட்டு போகிற பல இது வந்து அதுக்கு எஃப்ஐஆரும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 1 மாத காலத்திலேயே மின்வெட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றத எப்படி அணுகிறது? இந்த தாவேகா அரசுன்றது எப்படி அணுகிட்டு இருக்காங்க? தாவேகா அரசு இதை எப்படி அணுகுதுன்னா இன்னும் வீரியமாக அணுகி இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது வந்து. இதில் ஏதாவது சதி வேலை இருக்கான்றதையும் ஆராய வேண்டியிருக்குது. ஏன்னா ஃபீஸ் வேறு பிடுங்குறானுங்கன்னா யார் இந்த திருப்பணிகளை செய்வாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். 77 எம்ஜிஆர் ஆட்சி வந்தப்போ முதல் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறுபவர்களுக்கு இதனுடைய காரியகர்த்தாக்கள் யார், இந்த புண்ணியவான்கள் யார் என்பது நன்றாகவே தெரியும். எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோன்றாங்க. அது ஒரு பக்கம். பட் அது மட்டுமே வந்து பிரச்சனைன்னு நான் ஒப்புக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக அது மட்டுமே அந்த களப்பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய திருப்பணியாளர்களை மட்டுமே நான் இதற்கு குறை சொல்ல விரும்பவில்லை. அது மட்டுமே முழு காரணம் கிடையாது. நிர்வாகத்தில் கோளாறு இருக்குது. தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, பகிர்மானத்தில் தான் பிரச்சனைன்றார். ஜெனரேஷனில் பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனைன்றார். அப்படின்னா அது அவங்க சரி செய்யணும் அதை வந்து. ஏன்னா அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள், எடப்பாடி கிட்டையும் அதிகாரியாக இருந்தவர், ஸ்டாலின் கிட்டையும் இருந்தவர் தான் இன்றைக்கி விஜய் கிட்டையும் அதிகாரியாக இருக்கார் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன். இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப சுலபமாக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியாக நடக்கும். ரொம்ப ஈஸியாக அது என்ன நடந்தாலும் மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க, எங்களுக்கு கரண்ட் வேணும் தானே அப்படி தான் நினைப்பாங்க. அதுவும் கோடை காலத்தில், அதுவும் இந்த ஆண்டு வந்து கோடை பருவம் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்னினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நம்ம ஜூன் மாதத்திலே வந்து அனல் காற்றுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் வந்து உங்களுக்கு பெண்கள், குழந்தைகள், அவங்களுடைய நிலைமை, முதியோர்கள், வயோதிகர்கள், நோயாளிகளோட சிக்கல் பெரிய சிக்கல். இதில் ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கை நான் பார்ப்பது, 2 நாளுக்கு முன்னால் தினமலரில் பார்த்தேன். தாம்பரம் மருத்துவமனையில் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து கரண்ட் கட் ஆனதால் வந்து பெரிய ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் வந்து அச்சத்தில் அலறி இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்படின்னே தலைப்பு போட்டிருக்காங்க, அலறல்னு தலைப்பு போடுறாங்க. ஐ திங்க் இது ரொம்ப ஆபத்தானது. அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட்டாக இருக்கும்பொழுது பேக்கப் இருக்கணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜென்ரேட்டர்ஸ் இருக்கணும். எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பேக்கப் கொடுக்கறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அன்டைமில், அதுவும் இரவு நேரங்களில் போகுதுன்றது வந்து குறிப்பாக வந்து சாமானியர்கள் கூட அதை சகித்து கொள்ளலாம், பொறுத்து கொள்ளலாம். மருத்துவமனைகள்
அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மின்தடையால் வந்து ஐசியூ பேஷண்ட்ஸ் அண்ட் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்புக்கு தான் உள்ளாவார்கள். அது அது ரொம்ப ஆபத்தானது. அதில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்ததுன்னா தாவேக அரசுக்கு எதிராக கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிற, அரசை பாய்ந்து குதிரை காத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எந்த எல்லைக்கு போவார்கள் என்பதை நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிரி இல்லை, ஒரு எதிரி இல்லை, ஊர்புற எதிரி. அதனால வந்து அவர்கள் அதை வந்து அரசு வந்து அதை இல்லை. ஏன்னா வலிமையான எதிர்க்கட்சியா திமுக, அவங்களுக்கு அடுத்து அதிமுக, அப்புறம் அவங்களை எப்பவுமே பார்த்துட்டு இருக்க நாம் தமிழர், மேல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாஜக. ஸோ எல்லா பக்கத்திலையும் எதிரிகள். இவர்கள் புதியவர்கள். அப்போ கூடுதல் கவனம் தேவை. நிச்சயமா இது ஒரு சிக்கல் தாங்க. இல்லை, இது இத்தனை வருஷம் அதிகாரிகள் இவங்களுடைய கண்ட்ரோல் இருந்திருக்கக்கூடியவங்க, இந்த அதிமுக திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அதிகாரி, திடீர்னு ஒரு புது கவர்மெண்ட். அதாங்க இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு உண்மையிலேயே பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனங்க. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க, இதெல்லாம் தொடருமா, அதெல்லாம் வேற விஷயம். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து முக்கியமான துறைகளில், மின்சாரத்தில், மின்துறையில், பொதுப்பணித்துறையில், அந்த மாதிரியான இடங்களில் வந்து சாலை மேம்படுதல், அந்த மாதிரியான துறைகளில் வந்து பெரிய அளவில் வந்து இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின்வாரிய அலுவலகத்துக்குள்ள புரோக்கர்ஸே கிடையாது. பல டெண்டர்கள் வந்து இது ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ கடந்த 60 ஆண்டுகளாக இதில் கோலோச்சியவர்கள், குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக இந்த இருபெரும் கழகங்களோட ஆட்சியில் யார் ஆட்சி வந்தாலும் காட்சிகள் மாறலன்னு அந்த இடைத்தரகர்கள் தான் ஆண்டாங்க மாநில அரசியல். அவங்க சும்மா இருப்பாங்களா? இல்லை, அந்த இப்போ இந்த இவங்களை கட்டுப்படுத்துறது எப்படி, இவங்களை எப்படி? அது கண்டிப்பாக அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லைங்க. இப்போ இந்த அதிகாரிகளுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல சார். ஆமாம், இத்தனை வருஷம் நம்ம இப்போ ஆட்சியாளர்கள் மீது நம்ம எவ்வளோ குறைகள் வச்சாலும் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயமா. அதுதான் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தானே வந்திருக்காங்க. இப்போ நாளையோட தான் ஒரு மாதமே முடியுது. இன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி, மே 10ஆம் தேதி தான் அரசு பதவியேற்றது. விஜய் பதவியேற்றது ஒரு மாத காலம்தான், இன்னும் முடியல. மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தோல்வியோட அதிர்ச்சியிலிருந்து மீளாத திராவிட முன்னேற்ற கழகம், தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இல்லாத திமுக, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு எந்திரம், அதிகாரிகள், அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்களெல்லாம் இந்த பிரச்சனைக்கு பின்புலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி குற்றம் சுமத்தவில்லை. பட் இப்போ மந்திரி என்ன சொல்கிறார், ஃபீஸ் ஃபயரை பிடுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், வீடியோஸோடு போடுறாங்க. அப்போ ஃபீஸ் ஃபயரை அவன் பிடுங்குறான், அவனுக்கு நோக்கம் என்ன? ஒரு இண்டிவிஜுவல் போய் பிடுங்க மாட்டான், அதோட விளைவு அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன அவசியம் இருக்குது, அவனுக்கு என்ன அவசியம்? ரெண்டாவது மாட்டினானா கதை கந்தல்ன்றதுன்னு தெரியும். அப்போ யார் சொல்லி அவன் பிடுங்குறான்? அப்போ அந்த விசாரணைகள்லாம் வெளியில் வரும்போது இதுக்கு பின்னால் ஓரளவு சதித்திட்டம் இருக்குன்றது தெரியும். பட் சதித்திட்டம் இருக்கிறது என்பதாலேயே அரசை வந்து நான் ஒன்றும் காப்பாற்ற முயற்சி பண்ணலை. இந்த பிரச்சனைக்கு மின் வெட்டுக்கு காரணம் வெறும் இந்த மாதிரியான சதி வேலைன்னு நான் சொல்லலை. உண்மை, ஏன்னா மின்வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணனுடைய கூற்றுப்படி உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, பகிர்மானத்தில் தான் பிரச்சனைன்றார். ஜெனரேஷனில் பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை. டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனைனா அதை ஹேண்டில் பண்ண முடியும். உற்பத்தியிலே பிரச்சனைனா சிக்கல். நீ எங்கே போய் உற்பத்தி பண்ணுவேன்? அது திடீர்னு வந்து இப்போ நீங்கள் கடையிலேருந்து வந்து எதையோ வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ மின் உற்பத்தியில் உங்களுக்கு ஒன்றும் தட்டுப்பாடு இல்லை. மின்வாரிய தலைவருடைய கூற்றின்படி பகிர்மானத்தில் தான் பிரச்சனை. பகிர்மானத்தில் பிரச்சனைனா அது நிர்வாக கோளாறு. அப்போ நிர்வாக கோளாறை சரி செய்ய என்ன பண்ண போகிறீங்க? புதிய அரசுன்னு மக்கள் 1 மாதம் பொறுத்துப்பாங்க, 2 மாதம் பொறுத்துப்பாங்க. அதுக்கு பிறகுலாம் கண்டிப்பாக மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அரசுக்கு பெரிய தலைவலியாக இது உருவெடுக்கும். 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு அந்த மின்வெட்டு ஒரு முக்கியமான காரணம். அறிவிக்கப்படாத மின்வெட்டு. நீங்கள் மின்வெட்டெல்லாம் அறிவிச்சுட்டு பண்ணால் கூட மக்கள் தாங்கிப்பாங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தங்களோட வேலைகளை ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அறிவிக்கப்படாத மின்வெட்டு வந்து அதுவும் கோடை காலங்களில் இரவு நேரங்களில் வந்து அது கொடுமை. அது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது மருத்துவமனைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அது அரசு முதல்ல அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யணும். முதல்ல அதையாவது உறுதி செய்யுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா வந்து டிக்ளேர்டு பவர் கட்டு கூட நல்லது. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்காதுன்னு அதுக்கேற்ற மாதிரி வேலையை ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் மருத்துவமனைகள் முக்கியமான இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்தணும். அந்த மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தணும். இதை 2 செய்யணும். இது அவர்களுடைய அனுபவமின்மை காரணமாக, இப்போ செங்கோட்டையன் ஒருத்தன் தான் அதில் அனுபவசாலியான மந்திரி, வேறு யாருமே இல்லை. அதில் வரக்கூடிய கோளாறு தான் இது வந்து. எனவே அதிகாரிகள் ஒத்துழைப்பு தேவை. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா சிக்கலாகத்தான் உருவெடுக்கும். மக்கள் இப்போ வந்து அமைதியாக இருக்காங்க.
எப்பயுமே அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டாஸ்மாக் மாதிரியான இடத்துல கூட வந்து ஒரு ஒரு பாக்ஸுக்கு 90 ரூபா, பீர் பாட்டிலுக்கு 40 ரூபான்னு சொல்லி வரக்கூடிய அமௌண்ட் வந்து அரசுக்கு வந்து ஒரு திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் அப்படின்றது கிட்டத்தட்ட 1200 கோடி வந்து அரசுக்கு வந்து அது வருமானமாக வந்து வரும். இது ஒரு கட்சி ஃபண்ட் அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ அரசுக்கு வந்து திரும்பி இருக்கின்ற விஷயத்தை நம்ம அது எப்படி பார்க்கணும்? அது 2 வகையாக பார்க்கப்படுது. அப்படி ஒரு வருமானமே வேணான்ற ஒரு பக்கம் ஒரு பார்வையும் இருக்குது. அந்த வருமானம் அந்த பக்கம் வந்தது நல்ல விஷயம்தானும் பார்க்கப்படுது இல்லையா? அது எப்படி இருந்தாலும் அந்த வருமானம் இருக்க போகுது. அது அரசுக்கு வந்து அரசுக்கு வந்துட்டு போட்டோமேன்ற அப்படி தான் பார்க்க வேண்டும். அது இல்லை, ஏன்னா அந்த ஃபண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. பரிபூர்ண தூய்மைவாதம் என்பது பேராபத்து. வந்து இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த மணி ஃப்ளோ இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சோர்ஸுக்கு வரல, கஜானாவுக்கு வரலன்னா ப்ரைவேட்டுக்கு போவோம், யார் ஆளுங்கட்சி அங்கே போவோம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி இங்கே திருப்பியிருக்காங்க. சில முயற்சிகள் நடக்கின்றனங்க, அதுதாங்க கொஞ்சம் செட்டிலாக அனுமதிக்கணுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அட்டூழியத்தை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. தினம் அறிக்கை, 7 நாளில் 7 ஸ்டேட்மெண்ட். அதுவும் நேற்று ஒரு அறிக்கை சார், ஐடிவிங்லேருந்து வருது, டிஎம்கே ஐடிவிங்லேருந்து. ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர், அவர் வந்து ஆதவர்ஜுனாவுடைய உறவினர், அவர் வந்து லீமாரோஸ் அவருடைய சகோதரர். அவர் வந்து 248 கோடி ரூபாய் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் பண்ணியிருக்காரு. அந்த பணம் வந்து வந்திருக்கு அப்படின்னு வருது. அது சன் நியூஸ்லேயே ஒரு கார்டாவே வந்து போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து சொல்றாரு, இந்த ஜான் பிரிட்டோன்ற எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்க சொல்ற ஜான் பிரிட்டோ நான் கிடையாது, எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து வைத்தறிச்சல்ல இல்ல ஒரு அவசர கதியில பல எதுக்கு வைத்தறிச்சல்ல இப்படிப்பட்ட ஒரு தகவலை நீங்க சொல்றீங்க? ஆக்சுவலா நம்ம நாட்டில் வந்து தனி மனிதர்களோட கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய அவதூறு சட்டங்கள், டெஃபமேஷன் லாஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருந்ததுன்னா இந்த ஒரு தவறுக்காக அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி வந்து பல கோடிகளை இழப்பீடாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு மனிதனோட கண்ணியத்தை ஒரு நாளில் நீ அழிச்சிடுற, அது திரும்ப வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த இன்றைக்கி வந்த கேஸு, நடிகை சுகன்யா 30 ஆண்டுகளுக்கு முன்பு சன் டிவி மேலே போட்ட அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னால் போட்ட கேஸ், அந்த வீரப்பன் கடத்தலப்போ அந்த ஏதோ ஒரு நியூஸில் வந்து அவங்கள தொடர்பு படுத்தி சுகன்யாவை பற்றி வீரப்பன் பேசினதா இவங்களாவே போட்டு கடைசியில் அவங்க டெஃபமேஷன் கேஸ் போட்டு 30 வருஷம் பொறுத்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து மறுப்பு வந்து மீடியாவில் மேகசினில் சொல்லிட்டோம் அப்படின்னு. ஜட்ஜு கரெக்டாக கேட்டிருக்காரு, மேகசினில் சொன்னது முக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி, சன் டிவியோட பாப்புலாரிட்டி எவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி, அதுக்கு ஈக்குவலான பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய மேகசினில் தான் நீ மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், உன்னோட இதில் நீ ஒன்றும் தெரிவிக்கல அப்படின்னு அவங்களோட அவதூறு வழக்கில் என்ன ஆர்டர்னு தெரியல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 30 வருஷம் ஆகுது. இப்போ நேற்றைக்கு லீமாரோஸ் அவங்க தம்பி ஜான் பிரிட்டோ வந்து எவனோ சொன்னால் எதையோன்ட்டு நீங்கள் வந்து போடுறீங்க, பாப்புலர் சேனல்ஸ் ஒரு நொடியில் நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க. இப்போ அந்த நபர் வந்து நான் தான்றாரு. இது ஆக்சுவலாக அவர் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு பண்ணாருன்னா சிக்கல் தான் இது. நீங்கள் அப்படிலாம் யாரை பற்றியும் உன் இஷ்டத்துக்கு பேச முடியாது. ஒரு மனிதனை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு, பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனால் நெகட்டிவாக, எதிர்மறையாக, தவறாக குற்றம் சுமத்தி கெட்டவனாக சித்தரித்து பேசுகிறதுக்கு 100 ஆதாரம் இருக்கணும், 99 இல்லை 100 ஆதாரம் இருக்கணும். யாரோ ஒருத்தர் சம் எக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் மினிஸ்டரோட பிரதர் ரிலேட்டிவ்னு ஒருத்தரை பற்றி பேசுகிறாருன்னா அது கரப்ஷன் சார்ஜஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஆமாம், இது வந்து கிரைம் அகேன்ஸ்ட் போதைப் பொருள்ன்றது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். நீ அப்படி ஒரு சார்ஜை நீ முன்வைக்கிறேன்னா உங்கள்கிட்ட என்ன, யாரோ எதையோ சொல்கிறாங்கன்னு ஒரு கார்டு போடுற, நீ மறுநாள் அவர் வந்தோன்னா எதுக்கு அப்போ தெரியுது இல்லை, அப்போ அதுக்கு நீ போட்டு நீ டேமேஜ் பண்ணலை, அதுக்கு பிராயச்சித்தை என்ன, பரிகாரம் என்ன? உங்கள் ஓனர்ஸை பற்றி இப்படி யாராவது போட்டால் நீங்கள் எவ்வளோ கேஸ் போடுற, அப்படிலாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ நோட்டீஸ் அனுப்புகிற. இத்தனைக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சார்ஜஸ் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்கன்றதுக்காக போட்டால் உடனே நோட்டீஸ் அனுப்புகிறதில்ல. எவனோட கண்ணியத்தை வேணால் நீங்கள் சீர்குலைக்கலான்னு இருக்குல்ல. அதான் இது வந்து ஜனநாயகத்தோட கருப்பு பக்கம். இது வந்து அதர் சைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எனக்கு தெரிஞ்ச அந்த நபர்கள் வந்து அவங்க விடக்கூடாது இதை. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட வேறு சில சிக்கல்கள் இருக்குல்ல, அது வந்து தடைப்படும், அது இதை தடுக்கும். டெஃபமேஷன் கேஸில் அவன் என்ன பண்ணுவான், கண்டமேனி கேள்வி கேட்பான். அது சொன்ன மாதிரி சுகன்யா கேஸில் 30 வருஷம் ஓடும். 96 போட்ட கேஸ் 2026 அவங்க ஜெயிக்கிறாங்க, ஹைகோர்ட்டில் ஜெயிக்கிறாங்க டெஃபமேஷன் கேஸில். நீ டேமேஜை பண்ணிட்டல. இதே யூஎஸ்ஆ இருந்ததுன்னா பல கோடி.
யூஎஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெருங்கோடீஸ்வரன் தெருவுக்கு வந்ததெல்லாம் இருக்குது. லா சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரு மனிதனோட கண்ணியத்தை வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து சீர்குலைக்க முடியாது. நீங்கள் எவன் வேணா சீர்குலைக்கலான்ற ஆகி போயிடுச்சு. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.